இப்போ நம்ம வந்து சுடிதார் போடும்போது கீழே வந்து ஓப்பனில் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? சுடிதார் சும்மா ஒரு ரஃபாக ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். அப்படி சுடிதார் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக. ஓகே, இது 0 to 1 வந்து ஃபுல் லென்த் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே 0 போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து இந்த லைன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இங்கே வர சரியா தெரியுதா? ஓகே, 0 to 1 வந்து ஃபுல் லென்த்து. இந்த ஷோல்டர் இந்த மிட்லேருந்து இங்கே வரையும் 1 எடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 2 to 3 ஷோல்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே இருக்குது 2. ஓகேவா? இங்கேருந்து இந்த இடம் வரைய இதுலேருந்து இது வரையும் என்னதுன்னா ஷோல்டர் 2 to 3. ஓகே, ஸோ அதை முடிஞ்சு. ஸோ அடுத்து வந்து செஸ்ட்டு சொல்லியிருக்கேன். 4 to 5 செஸ்ட்டு. ஓகேவா? ஓகே, இந்த இருக்குது செஸ்ட்டு. 4 to 5 வந்து செஸ்ட்டு. சரியா? இதுலேருந்து 4 to 5 வந்து செஸ்ட்டு சொல்லியிருக்கு. அடுத்து வந்து 6 to 7 வந்து அப்பர் செஸ்ட்டு சொல்லியிருக்கு. அப்பர் செஸ்ட் 6லேருந்து 7 வரையும் அந்த ஹாம்கோலுக்கு கீழே. ஓகேவா? கொஞ்சம் இறக்கி 6 to 7. ஓகேவா? இது வந்து என்னது அப்பர் செஸ்ட்டு. ஓகே, அடுத்து வந்து 8 to 9 வெயிஸ்ட்டு லென்த்து. ஓகேவா? வெயிஸ்ட்டு லென்த் வந்து இங்கேருந்து 8லேருந்து 9 வரை வெயிஸ்ட் லென்த்து. ஓகேவா? ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெயிஸ்ட் எடுக்கிறோம். அடுத்து 10 to 11. 10 to 11. ஓகேவா? இந்த இடத்துலேருந்து எடுக்கணும். இந்த இடம் வரை 10 to 11 வந்து வெயிஸ்ட்டு. அடுத்து சீட் லென்த்து இங்கேருந்து இங்கே வந்து சீட் லென்த் வருது நமக்கு. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல இருந்து அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீட் எடுக்கிறோம். இங்கேருந்து இங்கே 14 to 15 சீட்டு. ஓகேவா? இப்போ சீட்லேருந்து பார்த்தாச்சு, சீட்டு பார்த்தாச்சு. ஃப்ரண்ட் நெக், பேக் நெக். ஸோ ஃப்ரண்ட்டில் இங்கேருந்து இங்கே எவ்வளோ ட்ராப் வேணுமோ, ஓகேவா, இறக்கம் வேணுமோ அது. சரியா? ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கும் அதே மாதிரி. பேக் நெக் நம்ம இதை விட கம்மியாக வைப்போம். சப்போஸ் யூ நெக் வைக்கிறோம் அப்படின்னா, ரவுண்ட் நெக் வைக்கிறோம் அப்படின்னா இப்படி பா நெக்னு அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்படி வரும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து இது வரை வந்து பேக் நெக்கு, இங்கே வந்து ஃப்ரண்ட் நெக் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னா ஒரு சுடிதாரோட மாடல். இது உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக மட்டும்தான் சொன்னது. சரியா? ஸோ இன்னொரு என்னென்னா ஸ்லீவ் பார்த்துருவோம். A to B ஸ்லீவ் லென்த்தை சொல்லியிருக்கேன். எந்த இடத்துல இருந்து ஏலேருந்து பி வரை ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவோட ஹைட்டு. ஓகேவா? ஸோ ஸ்லீவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து B to C வந்து ஸ்லீவ் ஓப்பன் சொல்லியிருக்கேன். ஓகேவா? கையை உள்ளே போகணும்ல, ஸோ கையை உள்ளே விடுவோம்ல இந்த இடம். ஸோ இதுதான் என்னது ஸ்லீவ் ஓப்பன். ஓகேவா? அடுத்து வந்து ஆம் ரவுண்டு. ஆம் ரவுண்டு வந்து சொல்லியிருக்கேன். ஆம் ரவுண்டு வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு 2 to 6ன்னு மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 2 to 6 வருதுல்ல, இந்த 2 to 6 இது ஃப்ரண்ட்டில் போய் பின்னாடி பேக்கில் நம்ம வந்து டேப்பை வந்து இப்படி உள்ளே கொடுத்து வெளியில் எடுத்து ஸோ இங்கே வர வைக்கணும். ஓகேவா? ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் சேர்த்து வருது. அதனால் இது வந்து அப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? ஆம் ரவுண்டு ஃபுல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, இது வந்து நார்மல் ஒரு சுடிதாருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாடலுக்காக இது காட்டியிருக்கேன். பட் இது வந்து ரெஃபரன்ஸுக்கு மட்டும்தான். சரியா? இப்போ உங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேல, இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு நான் வந்து ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் நான் அனுப்பிச்சி விட்ருவேன். சுடிதார் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் வந்து ப்ளூ இங்கில் தான் எழுதணும். ஓகேவா? ஸோ இது மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். ஓகேவா? நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேணாம். ஓகேவா? இதை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். சுடிதார் மெஷர்மெண்ட்டில் இருந்து, ஓகேவா, ஃபுல் லென்த்தில் இருந்து ஆர்ம் ரவுண்டு வரைக்கும் நீங்கள் இதை மட்டும் நோட் பண்ணணும். சரியா? உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நாளைக்கு கிளாஸில் நான் சொல்கிறேன். ஓகேவா? நாளைக்கு வந்து பாடி மெஷர்மெண்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரியா? சுடிதார் வச்சு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது அது அடுத்த சுடிதாரில் தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஏன்னா இந்த சுடிதார் வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் வச்சு தைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த சுடிதாரை வச்சு நம்ம அடுத்த சுடிதார் அளவெடுத்து தைப்போம். சரியா? ஓகே, சின்ன ஒர்க்கு தான் கொடுத்துருக்கேன்.
இந்த பேப்பர் மட்டும் காப்பி பண்ணி எனக்கு குரூப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஓகேவா? வேறு எந்த லென்த்தோ இது எதுவுமே நான் இன்னும் சொல்லிக் கொடுக்கல. பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இன்னும் நான் சொல்லிக் கொடுக்கல. அதனால் இது மட்டும்தான் எழுதணும். இதே மாதிரி ஒரு A4 ஷீட்டில். சரியா? நான் வந்து ஒரு 2 விஷயம் உங்களுக்கு சொல்லலை வீடியோவில். ஃபஸ்ட்டு என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறதுல இந்த வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ A4 ஷீட்டு கவர் ஒன்று, இந்த 25 ஷீட் இருக்கும்ல, ஸோ அந்த கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. சரியா? இல்லை என் வீட்டில் இருக்குது, A4 ஷீட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒன்றா கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா? 25 ஷீட்டு பக்கம் எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே, எனக்கு A4 ஷீட்டு வேணும். ஓகேவா? இப்போதைக்கு ஒரு 10 மட்டும் கையில் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு பேக்கெட்டில் 25 இருக்கும். ஸோ அது நீங்கள் வாங்கினாலும் சரி, ஒரு பேக்காக வாங்கினாலும் சரி, இல்லை எனக்கு ஆல்ரெடி வந்து வீட்டில் யூஸ் பண்ணது இருக்குது அப்படின்னா 10 மட்டும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் ஸ்டாப்லரோ எதுவுமே போட வேணாம், சிங்கிள் பேப்பராக தான் வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒன்று நீங்கள் ஸ்டிக் ஃபைல் வாங்கிக்கலாம். ஸ்டிக் ஃபைல்னு கேட்டிங்கன்னா ஷாப்பில் தருவாங்க, 10 ருபீஸ் தான் வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஃபைல் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது ஒன்று மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம A4 ஷீட்டில் தான் வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நோட் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம ஃபைல் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபைல் கவர் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு எங்கேயுமே மிஸ் ஆகாது. ஸ்டிக் ஃபைல் கூட கீழே விழுந்துகிட்டே இருக்கும். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து ஸ்டாப்லர் போட்டதுக்கப்புறமேட்டுக்கு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டிக் ஃபைல் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி வைப்போம். பட் ஃபைல் கவர் வச்சுக்கிட்டோம், பெஸ்ட்டு ஃபைல் கவர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபைல் கவரில் இன்னொன்று என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இதை எழுதிட்டு பேஜ் நம்பர் 1 கீழே, ஓகேவா, 1 அப்படின்னு மார்க் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா இங்கே மார்க் பண்ணிடுங்க. சரியா? 1 அப்படின்னு. இங்கே நீங்கள் சுடிதார் மெஷர்மெண்ட் அப்படின்னு போட்டீங்க, பேஜ் நம்பர் 1ன்னு போட்டிருக்கீங்க. அப்படிங்கும்போது ஸோ அந்த ஃபைல் கவரில் நீங்கள் எந்த பக்கம் போட்டாலும் இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் 1 அப்படின்னு. மொத்தமாக நம்ம முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஸ்டாப்லர் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஸ்டாப்லர் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? என்னடா சின்ன டீட்டெயில் கூட இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. சின்ன விஷயங்களும் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் பின்னாடிக்கு உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இது நீங்கள் குரூப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனதுக்கப்புறமேட்டுக்கு டேட்டும் வந்து நான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்லிவிடுவேன். சரியா? பட் ஆனால் நான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பேன், குரூப்பில் இருக்கிறவங்கள மட்டும். ஓகேவா? வீடியோ பார்த்து பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து சப்போர்ட்டிவ்க்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா என் நம்பருக்கு நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுறேன். சரியா? இது வந்து Day 1 கிளாஸ் தான். இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறது. ஓகேவா? நீங்கள் அடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ ஸோ மச்.